ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் சேர்த்து சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு தேங்காய் சாதத்துக்கு, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். போயிட்டு கறி எல்லாம் நல்லா பஞ்சு போட வந்துருக்கோம். எப்போதும் போல் மிளகாத்தூள் சேர்க்காம பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் இந்த சாதம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் தான் எடுத்துருக்கேன். 1/2 kg சிக்கன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கனுக்கு பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கேன். 100 கிராம் பச்சை மிளகாய், இந்த அரை மூடி தேங்காயில் இதில் பாதி மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கசகசா 1 டீஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கட் பண்ணிவிட்டேன். 4 ஏலக்காய், சோம்பு 3 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி விட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் அதிகமாக சூடாகிடுது. கடுகு 1/4 டீஸ்பூன், 4 கிராம்பு, ஒரு துண்டு சின்ன துண்டு, ஒரு பட்டை அப்படி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா செவந்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 3 வெங்காயம், ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விடுங்க, நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும். 3 தக்காளி, இதுவும் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுவும் நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கியிருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது இஞ்சி பூண்டோட வதக்கிறது. இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற பச்சை மிளகாய், தேங்காய் விழுது அப்படியே சேர்த்துருங்க. இது நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தீ குறைச்சிடுங்க, சிம்மில் வச்சு வதக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஈரல் இருந்தது, அதுவும் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்கு தகுந்த கல் உப்பு ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த மசாலா கூட சிக்கன் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்க சிக்கனு. இந்த டைமில் அதிகமாக தண்ணி விடாதீங்க, 2 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும். ரொம்ப அதிகமாக விட வேண்டாம். அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை மட்டும் சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும். மசாலா அதிகமாக இல்லை. இந்த பச்சை மிளகாய் சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா தேங்காய் சாதத்துக்கு, பூரி, சப்பாத்தி, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், தேங்காய் எண்ணெய் விட்டு சமைச்சா இன்னும் நல்லாவே இருக்கும். நான் ரீஃபண்ட் ஆயில் மட்டும்தான் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்லா திக்காகவே இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.